நம்முடைய பிரதமர் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் டபுள் என்ஜின் சர்க்கார் இங்கே அமையணும், டபுள் என்ஜின் சர்க்கார் இங்கே அமையணும், அப்போதான் கல்வி வளர்ச்சியிலிருந்து எல்லா வளர்ச்சியும் இருக்கும்னு வாய் நிறைய பேசிட்டு போவார். வடைகளை விநியோகித்துட்டு போவார், திரும்ப திரும்ப வடை வித்துட்டு போவார். அந்த மாதிரி டபுள் என்ஜின் சர்க்கார் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான அந்த சமக்ர சிக்ஷா கல்வி நிதி எவ்வளவுங்கிற பட்டியல் வெளிவந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு 6264 கோடி கொடுத்துருக்காங்க ஒன்றியம். பீகாருக்கு 4217 கோடி கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தானுக்கு 3090 கோடி கொடுத்துருக்காங்க. குஜராத் அதற்கு 1245 கோடி கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேஷ் 1240 கோடி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டபுள் என்ஜின் சர்க்கார் தான். ஒன்றியத்திலிருந்து அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அவர்களுடைய நேரடி ஆட்சி அல்லது கூட்டணி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் இது எல்லாமே. ஊராம் வீட்டு நெய்யே பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி நம்மை போன்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மிக அதிகமாக உழைத்து வெற்றி பெற்று நாம் கொடுக்கின்ற வரியை அவர்கள் விருப்பம் போல் இஷ்டத்துக்கு பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி அள்ளி அள்ளி அந்த டபுள் என்ஜின் சர்க்காருக்கு கொடுக்குறாங்க.